பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே. உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க. ஏதாவது சூடாக செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணும். நம்ம மேலே ஒன்றும் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன். நான் அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை, அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன். இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்ன, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறதில்லை. ஏன்னா பத்திரிக்கையை பார்த்தேன், அதில் இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார், தயவுசெய்து மேடைக்கு வாங்க. இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால். ஏன் நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டார் சார். டிசைனர் போனால் செக் பண்ண வேண்டியது யார்? இங்கே வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யார்? செக் பண்ண வேண்டியது டைரக்டரு, மறந்துட்டார். டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்கள் மரியாதையை நாங்கள் விட்டு தர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க சார்? சாரி, ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்போ என்ன சார் அர்த்தம்? கணா இல்லை, தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்லை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்கள் போடாமல் விட்டது எங்களையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓகே. இதை நீங்கள் பேட்டியில் சொல்லுங்க. பயிர் விட்டுட்டோம், அதனால் தயவுசெய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லிடுங்க. தமிழில் போட்டுருக்கு. கன்னடத்தில் போட்டால் எங்களுக்கு தெரியாது. ஓகே. இல்லை, எங்கள் பங்குக்கு நான் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் சொல்லலாம் இல்லையா? ஆர் சுந்தரராஜன் வந்தார். சரி, அவர் நல்லா பேசுவார். சரி வர்றவர்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. என்னை பார்த்துட்டு போயிட்டார். அப்போ நான் குற்றமா? என்ன இப்படி சொல்கிறீங்க பேரரசு? ஓகே. இல்லை, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள், எல்லாரை பற்றி சொல்கிறது தான் அவரோட அருமை சொல்லலாம். அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப திக்கஸ்ட், நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அந்த டைம், அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூவுதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன். ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா, பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு. இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா, கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்கவுங்க அறிவினால் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீரெக்கார்டிங் கூட என்ன இப்படி பண்ணிட்டேன் நின்று பண்ண அதோட கட் பண்ணிங்க. அப்புறம் ஒரு காமெடி சீன், 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுருங்கன்னா, என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதில்ல, கண்ணாபண்ணு நான் சொல்லி தான் தருவேன். என்ன இல்லை, வெறும் பாடல்களில் பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம். டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது. ரொம்ப நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி பேச?
ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க. நம்ம நம்ம நல்லா அழகாக இருக்காங்க. படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இல்லை இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசுனாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆமா நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்குறீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட சொன்னோம். நீங்கள் நடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகைலாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவ்வளோ சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோஸ்து தினம் பேசிக்குவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்ல வரைக்கும் அது சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 ஊரில் துளி குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் இருக்கிற நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னால் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னத்தை பேச போகிறோம் அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறலாம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி செலில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல். ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் கண்ணா போடிகார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் புச்சமுத்து ஏரியா பக்கத்து ஊர். நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது? இல்லை அது இல்லை. இதுமா நீங்கள் ஒரு இதில் இந்த கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில், பிக் பாஸ். என்ன அவ்வளோ பையன் கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சிட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால் தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குற கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, எங்கே போகிறா என்ன. அது மாதிரி அது நிஜமாக உள்ள எல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும்டா சாமிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். வாழ்க்கை கண்ணா நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லோரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா, இப்போது அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து. அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் ஒரு முன்னாள் இந்த வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்கண்ணா. யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா. இதுக்கு கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்கள் மனசுக்கு. 1,00,000
4000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டிருக்காரு. அந்த மாதிரி இது ஒன்று தான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லலை, மற்றவங்களாம் இதுக்கு பின்னால் பெரிய லிஸ்ட்டு நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும், கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஆகையால் அத்தனை பேருக்கும் என் நன்றி தெரிவிக்கல. அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்துச்சு சார். ஓகே ஓகே ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான், இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னென்ன மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பார்த்து போட்டுருங்க.